இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் மட்டும் எங்களுக்கான பர்மிஷனை கொடுத்தாங்க, இல்லைனா இந்தியாவோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரே ஒரு கிரீன் சிக்னல் மட்டும் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸையும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள எங்களால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் இப்போ ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அடுத்த போர் விமானமான தேஜாஸ் MK-1A வேரியண்ட் அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். எல்லாத்தோட ரொம்பவே முக்கியமான அப்டேட்டாக வந்திருக்குது. ரஷ்யாவோட கிராக்கஸ் ஹாலில் அட்டாக் பண்ண அந்த நபர்கள் கண்டினியூஸாக அந்த மாலுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைமுக்கு மேலே போயிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல நாட்களாக இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகமான ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துறது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் புக்கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமே நம்மளோட தேஜாஸ் விமானங்களை பற்றி தான். தேஜாஸ் விமானங்களை நம்ம இந்தியா ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதோட அப்கிரேடட் வெர்ஷனை இப்போ HAL நிறுவனம் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தேஜாஸ் MK-1A வேரியண்ட்னு சொல்லுவாங்க. இது நேற்று முதல் தடவையாக அதோட ஹாட் ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது என்னோட ஹாட் ட்ரையல்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. இந்த விமானமானது டைரக்டாக பறக்கிறதுக்கு முன்னாடி பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா தான் இதை ட்ராக்குக்கு கொண்டு வந்து அங்கே இதை பறக்க வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. இதை நேற்று சக்சஸ்ஃபுல்லாக தேஜாஸ் விமானம் முடிச்சிருக்கு. ஒரு 18 நிமிஷத்துக்கு வானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பறந்துட்டு அதுக்கப்புறமா கீழே சேஃபாக தரையிறங்கிருக்கு. இதில் பல அப்கிரேடட் ஃபியூச்சர்ஸை தேஜாஸ் 1 வேரியண்ட்டை விட அதிகப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் இதோட காக்பிட் அண்ட் கேனோபி எல்லாத்தையுமே ரொம்பவும் அட்வான்ஸ்டாக மாற்றியிருக்காங்க ஒரு பெட்டர் விஷுவலைசேஷனுக்காக. இந்த விமானங்கள் அடுத்த ஒரு சில வருஷத்துக்குள்ள நம்மளோட படைகளில் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவை பற்றி வந்திருக்க ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்தியாவை சேர்ந்த தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அவங்களோட கலாம் 250 என்ஜினை, அதாவது இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ராக்கெட் என்ஜின் சொல்லலாம், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது மூலிமா 250 கிலோ டன்னுக்கும் அதிகமான த்ரஸ்ட்டை இது கொஞ்ச நேரத்திலே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட இன்ஜின்லேயே இதுதான் அதிக த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின்னு சொல்லலாம். இந்தியாவோட தனியார் விண்வெளி துறை வளர்ச்சின்றது ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததா தாலிபானோட கமாண்டர்ஸ் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ISIS அமைப்போட கூடாரங்கள் ஆப்கானிஸ்தானோட வெளிப்பகுதிகளில் இருக்கு. ஆனால் அது எல்லாமே ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸால கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த ISIS அமைப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லலாம். இதை உருவாக்குனது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் சொல்லிட்டு இன்டைரக்டாக ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா மேலே இருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தானே இப்படி பேச ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை அந்த விஷயங்கள் உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் தாலிபான்ஸ் இதை சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த அமைப்புகளால தாலிபான்ஸ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அமெரிக்காவோட பிரசன்ஸ் இருந்த வரைக்கும் ISIS ஓட பிரசன்ஸும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அதிகமா இருந்ததாகவும், எப்போ அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு வெளியில போனாங்களோ அப்பவே அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டதாகவும் தாலிபான்ஸ் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கு வெளியில இவங்களோட கருத்துப்படி பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானோ எல்லைக்கு அந்த பக்கத்தில் இவங்க இன்னும் அதிகமாக இருக்கிறதாகவும், அவங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ணுறதாகவும் இவங்க ஒரு குற்றச்சாட்டை இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. அடுத்ததா இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல இந்த 4 நபர்கள் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினவங்க, அவங்க இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி 15 நாட்களுக்கு மேலே ட்ரக்கை ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஷியல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, அவங்கள எதை பற்றியுமே யோசிக்க விடாமல் இந்த அட்டாக்கை நடத்துறது மட்டுமே ஒரு மோட்டோவாக வைக்கிற அளவுக்கு இந்த ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதலை இந்த ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், இப்போ நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு அப்டேட் ஆனது வந்திருக்கு. ரஷ்யா அவங்களோட இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ரஷ்யா முழுக்க ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட சர்மட் ICBM, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரஷ்யாவுக்குள்ளேயே. இதை ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் அஃபிஷியலாக வரல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இப்போ நியூஸாக வந்திருக்கு. அடுத்ததா த எக்கனாமிஸ்ட்ங்கிற வெஸ்ட்டை சார்ந்த ஒரு பத்திரிகையில் இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஆனது ரிலீஸ் ஆகியிருக்கு. என்னன்னா, ரஷ்யா ஒரு பெரிய அஃபென்சிவ்க்கு இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்தில் அப்படி இல்லைன்னா ஏப்ரலோட நடுப்பகுதிகளில் இந்த அஃபென்சிவ் ஆனது உக்ரைனுக்கு பெரிய அடியை கொடுக்கும். ரஷ்யா ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு நம்ம இப்போ பெரிய உதவிகள் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கையும் இதன் மூலமாக வச்சிருக்காங்க. இதே டைமில் உக்ரைனில் இருக்க நிறைய டெலகிராம் குரூப்ஸில் இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு. என்னன்னா,
ரஷ்யாவோட ஸ்பைஸ் நூற்றுக்கணக்கான நபர்கள் இப்போ உக்ரைனுக்குள்ள ஊடுருவிருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலையே எப்படியாச்சும் அதிகமான உக்ரைனியன் அஃபிஷியல்ஸை கொன்னு குவிக்கிறது தான், அசாசினேஷன் பண்ணுறது தான் சொல்லிட்டு ஒரு பெரிய தகவலானது இப்போ உக்ரைன் முழுக்க பரவிட்டு இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரியே கடந்த சில நாட்களாகவே உக்ரைனோட கமாண்டர்ஸை நோக்கி ரஷ்யாவோட தாக்குதல் டைரக்டான அட்டாக்கே நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த தகவல்கள் உண்மையா இல்லை இதை எப்பவும் போல வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட தகவல்களானது வெளியில் வரும். அப்படி ஒருவேளை இது உண்மையா இருந்தா ஏன் இதை இப்போ ரஷ்யா பண்றாங்கன்னா, உக்ரைனுக்குள்ள ஏற்கனவே ஒரு நிலையற்ற ஆட்சிக்கான சூழல் உருவாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக மக்கள் அங்க பேசிட்டு இருக்கப்போ, இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கிக்கு கீழே இருக்க கமாண்டர்ஸ் அவரோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல நடக்கிற சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு, ஆனா ஜெலன்ஸ்கி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதை காரணமா வச்சும் இதை ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்தியும் ரஷ்யா உள்ள நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சியை கலைக்கணும், ஜெலன்ஸ்கியை அசாசினேட் பண்றதுக்கு கூட இதை ஒரு அட்டம்ப்டா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லுது. அடுத்ததா நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்திருக்க அறிவிப்பு தான். இந்திய ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நேத்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இந்தியாவோட கவர்மெண்ட் மட்டும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, இல்லை இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் 2019 நடந்த மாதிரி கிராஸ் பார்டர் தாண்டி போய் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பர்மிஷனை கொடுத்தாங்கன்னா, ஒரு சில மணி நேரங்கள்லேயே இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸையும் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும்தான், இதில் வந்திருக்க தகவல்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயமா பார்த்தா போதும்னு சொல்லிட்டு. ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்மளோட ஒரு முக்கியமான எதிரியோட ஏர் ஸ்பேஸை வெறும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு இவங்க காரணமா என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, எப்படி கொண்டு வராங்கன்னா, இப்போ பாகிஸ்தானை விட இந்தியா கிட்ட அதிகமான ஃபைட்டர் ஜெட், அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிங்கிறது பாகிஸ்தான்ல இருந்து எந்த ஒரு மூலையில இருந்து ஒரு விமானம் கிளம்பினாலும் அது லான்ச் பண்ண அடுத்த செகண்டே அதை ட்ராக் பண்ண முடிகிற அளவுக்கு நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிஸ் இருக்கு. அதனால நம்மளோட விமானங்கள் உள்ள போய் தாக்குதல் நடத்திட்டு வந்தாலும் அவங்களோட விமானங்கள் நம்மளோட பகுதிகளை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த விமானங்களை மொத்தமாக அழிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைல்ஸ், அட்வான்ஸ்டு ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை வச்சு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸையும் ஏர் பேசஸையும் சின்ன பின்னமாக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இருக்க பிரச்சனையில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற கதையாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம், இந்தியாவோட இந்த புது தேஜஸ் வேரியன்ட் விமானம் வந்திருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். ISIS அமைப்பு ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு தான் இயங்குதுங்கிறத தலிபான் ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸை இந்தியாவில் ஒரு சில மணி நேரத்தில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.